பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளையில் கூட இந்த யூடியூப் சேனல் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கே சொல்கிறேன். எனக்கு கடைசி காலத்தை குறித்து நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால நான் சொல்லி நாங்கள் 2 வருஷமாக ஜெபம் பண்ண பிறகு தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுது. அதை மட்டுமே சொல்லிட்டு விடக்கூடாது, வேதத்தில் இருக்கிற வார்த்தையும் ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்லி எனக்கு சிலதை வெளிப்படுத்துகிறதை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறதை நான் இதில் சொல்லி கொண்டு வருகிறேன். இதை பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் குறை நிறைகள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி யோபு 36ஆம் அதிகாரத்தில் ஒரு வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம பார்ப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். அவரோட கண்கள் எங்கே இருக்குதா? நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்குதா. அப்போ தப்பு செய்யும் போது என்ன பண்ணுதா? நோக்கமாக இருக்குதுதான். சரி, நீதிமானாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாராம்? அவர்களை அவர் தம்முடைய கண்களின் நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிரிகளை மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அக்கிரமம் செய்கிறவர்கள் என்ன பண்ணாராம்? கடிந்து கொண்டு என்ன பண்ணுறாராம்? தெரியப்படுத்தி, அவங்க செய்கிற தவறுகளை தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அப்பொழுது அந்த கடிந்து கொள்வதை சரியாக கேட்டு அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செவையாகவும் போக்குவார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுகிறார். சில பேர் தப்பு பண்ணிட்டு கெஞ்சி அழுவாங்க. ஏன் எதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இப்போ நான் கூட ஒருத்தர் திட்டுறேன், பேசுகிறேன், கடிந்து கொள்கிறேன்னா தப்பி இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன், பேசுவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். அதுலேயும் மூடர்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேரை டேமேஜ் ஆக்கி ஊழியத்தை கெடுத்து போட்டுருவாங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அப்போது நான் என்னோடய வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், நாட்கள் கணக்கில் பொறுத்து அவர்களோட ட்ராவலே பண்ண முடியாது என்ற பட்சத்தில் தான் அவங்கள விட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வேலைக்கு போடுவேன். வேதமே சொல்லுகிறது, மூடனுக்கு நீ என்ன பண்ணாத, தோழனாகாதே அப்படின்னு சொல்லி. சரி, இந்த வார்த்தை யாருக்கு யார் சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்று பார்ப்போமானால், யோபுக்கு நோய் வந்துடுச்சுங்க. யோபு என்ற ஒரு மனிதனுக்கு நோய் வந்துடுச்சு. பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. மாடு ஆடு எல்லாம் சொத்தும் சுகமும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு. பொண்டாட்டி மட்டும் இருக்கிறா. உச்சந்தலாம் முதல் உள்ளாங்கால் வரைக்கும் வியாதி, பிளவீனம், செத்து போகலாமா இருக்கலாமான்ற சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் 3 ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் வச்சு வருன்னு அவர் என்ன பண்ணுறாங்க, வறுத்தெடுக்கிறாங்க. இதை எலிகு என்றவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்க. 4 பேரும் பேசுறது என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த 3 பேருக்கு நான் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு யோபு. அந்த 3 பேர் சொல்கிறாங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமா,
நீ தப்பு செய்யாமல் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா? நீ தவறு செய்யாமல் இருந்திருந்தா நீ ஒன்றும் செய்யாமல் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த யோபை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் மாற்றி மாற்றி கேள்வியும் கேட்குறாங்க, சில அட்வைஸும் கொடுக்குறாங்க. இந்த 4 பேரை பேசுகிறத இந்த எலிகுன்றவர் என்ன பண்ணுறாரு கேட்குறார். உண்மையாக சொல்கிறேன் நான், இந்த எலிகுன்றவர் வந்து ஒரு ஒரு வம்சத்தானாகிய பிள்ளைன்னு தான் போட்டிருக்கேன். ஆனாலும் நான் ஒரு தேவ தூதனாக நான் பார்க்குறேங்க பிரியமானவர்களே. ஒரு தேவ தூதன் எவ்வளோ அழகா, அவங்க எல்லாருமே பெரியவங்க. அவர் சொல்கிறாரு அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் 4:5 வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் பெரியவங்களாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் பேசி முடிக்கட்டும்னு சொல்லி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் பாருங்க, மிக அருமையாக. பின்னும் எலிகு, நான் பேசி முடிய மட்டும் சற்று பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் இன்னும் பேசணும், பேசிட்டு வர்றாரு ஆல்ரெடி. யோபேட்டு சொல்கிறேன், நான் இன்னும் நான் உங்ககிட்ட பேசணும், அதனால் பேசி முடிய மட்டும் சற்று பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நியாயமான ஒரு பேச்சு பேசுகிறாரு பாருங்கள் எலிகு. இந்த எலிகு போல் சபையில், குடும்பத்தில், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், கம்பெனியில், அப்புறம் காலேஜில், அப்புறம் ஸ்கூலில், டீச்சர்கள் மத்தியில் ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. பணத்துக்காக பரிசுத்தம் இழக்காதே, பதவிக்காக பரலோகம் இழக்காதே, பணத்துக்காக பரிசுத்தம் இழக்காதே, பதவிக்காக பரலோகம் இழக்காதே. நல்லா இருக்கு அந்த பாட்டு. எதையோ பார்த்து எதையோ என்ன பண்ணுற கொண்டிருக்காங்க, இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இன்னும் தேவன் பட்சத்தில் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். எப்படி பேசுகிறப்ப, நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். எப்படி பாருங்க, நியாயமாக பேசுவேன், சூப்பராக பேசுவார். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும், மோட பேசுகிறவன் அறிவில் தேறினவன். சின்ன வயசு எல்லாம் பெரியவங்க. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும், மோட பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் துன்மார்க்கனை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமியானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அதனால் எவ்வளோ அழகாக பேசி அந்த யோபுக்கு என்ன பண்ணுறாரு, சிறுமியானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர். கொஞ்சம் பொறு, நான் பேசிட்டோம், என் வார்த்தைகள் எப்படி இருக்கும், பொய்யற்று இருக்கும், உம்மோட பேசுவேன், அறிவில் தேறினவன் நான். இப்படி தேறினவர்கள் இருக்கணும் பிரியமானவர்களே. ஒரு 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 10-15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் தேறின ஒருத்தர் இருக்கணும், நியாயமாக பேசுகிற ஒருத்தர் இருக்கணும். சபையில் ஒருத்தவங்க நியாயமாக பேசுகிறவர்கள் இருக்கணும். ஊழியத்தில் நியாயமாக பேசுகிறவர்கள் தனியாக இருக்கணும். ஒரு பக்கமாக கதையை கேட்டு அவங்கள குற்றவாளியை போல் பார்த்து நீதி தீர்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு சகோதரி வந்து எடுத்தங்கவுத்துன்னு பேசிகிட்டு இருந்தது. சரி, ஆண்டவர் பொறுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப என் கூட இருந்தவங்கள பிரித்தாங்க. பின்பு ஊழியத்துக்கு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஊழியக்கார மகிழ்ச்சி ஊழியம் கிடையாது, நம்ம போய் செய்வோன்னு தான் அவங்களையும் பிரிச்சுட்டு அது எப்படி சர்ப்பம் போல் எழுந்து நிற்கிது. பிரியமானவர்கள், என்ன நடக்குது? அப்போது அந்த 4-5 பேரில் ஒரு ஆள் கூட என்ன பண்ண முடியல, எடுத்து சொல்ல முடியல. ரொம்ப எடுத்தங்கவுத்துன்னு நோஸ் கட் பண்ணுறது, பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிற காரியங்களை யார் பேசுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியாது. ஒருத்தர் ஒரு நாள் தண்ணி தான் கேட்டார். ஒருத்தர் இந்த அம்மா சிரிக்குது.
அப்புறம் நான் கேட்டேன், ஏம்மா சிரிக்கிறீங்க? தண்ணி தானே கேட்டார், அதுக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களை, நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளபடி சொல்லி, இல்லதை இல்லது என்று சொல்லி. யாரோ ஒருத்தரை குறித்து பேசுகிறாங்கன்னா, அந்த ஒருத்தரை வார்த்தையை கேட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, பகையாளியாகவும் குற்றவாளியாகவும், இவனும் பெரிய நீதிமான் மாதிரி குற்றவாளியாகவும் பெரிய நீதிமானாகவும் பெரிய பரிசுத்தமான மாதிரி பார்க்கறது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. மனதுக்கத்தோடு சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஆவாதவங்க மேலே ஒரு அவதூறு வார்த்தை வருதா, ஒரு தவறான ஒரு ஒரு பழி வருதா, தயவு செய்து கேளுங்க. அவங்களுக்கு ஆவாதவங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நியாயத்தை பேசணும். பிரியமானவர்களார், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எப்படி பார்க்குறாரா? இங்கே பாருங்க, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்காரவும் செய்கிறார். கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் இருக்குதாங்க. அப்போ தப்பு செய்கிறவங்க மேலே பார்க்காம இருக்கோமா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த எலிகுன்றவர் மிக அருமையான சின்ன வயசு. நான் ஒரு தேவ தூதனாக தாங்க பார்க்குறேன் அந்த எலிகுன்றவரை. மிக அருமையாக நியாயமாக பேசி, யோபே நீ அறிவில்லாமல் பேசு நாய், நீ நல்லவன் தான். அவங்க அறிவில்லாமல் பேசுகிறாங்க, உன்னை கெட்டவன்னு சொல்லி நீ குற்றப்படுத்துகிறார்கள். அவர்கள் தவறு பேசினது அவர்கள் தவறு, நீ சொன்னதும் தவறு அப்படின்னு சொல்லி தேவ மகிமை குறித்து அருமையாக பேசி முடிப்பார். பின்பு ஆண்டவர் பேசுவார். எப்படி தெரியுமா பேசுவார்? யோபே உன் அறையை என்ன பண்ணு, கட்டிக்கொள், எழுந்து நில்லு. நான் உலகத்தை படைக்கும்போது, எல்லக்கல்ல வைக்கும்போது, சமுத்திரத்தை படைக்கும்போது, குமாரனை படைக்கும்போது நீ இருந்தியா? பக்கத்தில் இருந்தியா? நான் நல்லவன் சொன்னால் நீ நல்லவன் சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லி செம்ம கேள்வி கேட்பார். எலிகை குறித்து ஒன்றும் பேச மாட்டார். அந்த 3 பேர் பேசுனது எனக்கு பிடிக்கலன்னுவார். அப்போ பாருங்கள், அந்த எலிகு பேசுனதை ஆண்டவர் அப்செட் பண்ணுறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? 3 பேரை போல் இருக்கீங்களா? அந்த எலிகு போல் இருக்கிறீங்களா? எலிகு போல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் பட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்று நிரூபிக்கப்படுகிறீர்கள். அந்த 3 பேரை போல் நீங்கள் இருப்பீர்களானால், நீங்களே பார்த்து, நீங்களே கேட்டு, நீங்களே அதை வாங்கிக்கிட்டு, நீங்களே நியாயம் தீர்த்துட்டு போவீர்கள். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பிரியமற்றவர்களாக இருப்பீர்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு, அடங்கார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவாங்க. அப்போ கெஞ்சி கூப்பிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்ட் நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவர் ஷேர் பண்ணுங்கள். எலிகு போல இருங்கள். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்களாக இருப்பீங்க. அந்த 3 பேரை போல் இருந்தீங்கன்னா, கேட்டதும் கேட்காதும் ஒரு பட்சமாக பேசி ஒருத்தர் குற்றவாளியை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோபு ஜெபித்த பிறகு தான் அவங்களுக்கு விடுதலை கிடச்சிது, மன்னிப்பு கிடச்சிது. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார். யோபு ஜெபிக்க சொல்கிறார், போ. யோபு ஜெபித்தா தான் உங்களுக்கு விடுதலை, அது மன்னிப்புன்றார். அந்த நிலைமைக்கு போய்விடாதீர்கள். அந்த 3 பேரை போல ஆகிவிடாதீர்கள். எலிகு போல நீங்கள் அறிவிலே தேறினவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. நிறைய பேரை நான் பார்க்குறதுனால இந்த வார்த்தையை நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.